Hi நண்பா, வெல்கம் டு மொபைல் கிரைம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது அமேசானில் நம்ம ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம ட்ரைபேடில் வைக்கக்கூடிய ஒரு மொபைல் ஸ்டாண்டு. அதுக்கு எவ்வளோ ஒஸ்ட்டாக ஒரு பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் நம்ம ஆர்டர் பண்ண பொருள் அந்த அளவுக்கு மோசமான ஒரு பேக்கிங்கில் தான் நம்மளுக்கு டெலிவர் ஆச்சு. நம்ம போட்ட வீடியோ யாருக்கு அது கேட்டுச்சோ இல்லையோ, அது அமேசானுக்கு அது கேட்டுருச்சு. அடுத்ததான் நம்ம ஆர்டர் பண்ண பொருளுக்கு பேக்கிங்கை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய பேக்கிங் உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத வாங்க நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பார்த்துங்க. ஆனால் பேக்கிங் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. ஆனால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உள்ள அந்த அளவுக்கு பெருசாக பொருள், பெரிய பொருள் எதுவுமே கிடையாது. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. ஸோ ஓகே, இதில் நம்ம அப்படி என்ன வாங்கியிருக்கோம், அது எதுக்காக இவ்வளோ பெரிய பேக்கிங் அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய 3 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கிறதே செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த பேக்கிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து பார்த்துருவோமா? வாங்க பிரிச்சுருவோம். இதில் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இதில் இந்த சின்ன பாக்ஸு அவங்க அமேசானோட பில்லு. ஓகே, பில்லுக்கு இப்படி வரமா வைப்போம். என்னப்பா இது? ஓகே, இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண பொருள். அமேசான் பேசிக்ஸில் நம்ம ஒரு ஆப்பிள் வாட்சோட ஸ்ட்ராப்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுதான் நம்மளுக்கு இப்போ டெலிவர் ஆகிருக்கு. ஸோ இந்த சின்ன பொருளுக்கு எவ்வளோ பெரிய பேக்கிங் போட்டு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே பார்த்தீங்க. ஆனால் சில பொருளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பாட்டின மாதிரி ரொம்ப ஒஸ்ட்டான பேக்கிங் அனுப்புகிறாங்க. ஓகே, இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் 7க்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப்ஸ் வாங்கியிருந்தோம். அமேசான் பேசிக் பிராண்டோடது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமேசான் பேசிக் போட்டிருக்காங்க. இங்கே ஸ்மார்ட் வாட்ச் ஸ்ட்ராப்ஸ்னே போட்டிருக்காங்க. இங்கேயும் அவங்க பிராண்டு தான் போட்டிருக்காங்க. மற்றபடி எல்லா சைட்லேயும் அவங்க பிராண்டு தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அமேசான் பேசிக் மிலிட்ரி கிரேட் மெட்டல் ஸ்ட்ராப் பிராண்ட் ஃபார் ஆப்பிள் வாட்ச் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இது வாங்கினேன். இது கொஞ்சம் ரக்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மிலிட்ரி கிரேடோட ஸ்ட்ராப் இது. ஸோ நம்ம ரஃப் யூஸ்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ வாங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்துங்க, நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது ஓப்பன் பண்ண மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் இதில் எவ்வளோ டஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உள்ள நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட்ச் மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டாப்ஸை வச்சுருக்காங்க. ஓகே, ஸ்டாப்ஸை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேறு அவ்வளோதான், வேறு எதுவும் ஒன்றுமே கிடையாது. வேறு ஸ்டாப்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதை ஓரம் கட்டுவோம். ஓகே, இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண அமேசான் பேசிக்ஸில் உள்ள ஆப்பிள் வாட்ச் ஸ்ட்ராப். பாருங்கள், இதான் நம்ம ஆர்டர் பண்ண ஸ்ட்ராப்ஸு. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, இந்த குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் நினச்ச மாதிரியே நல்ல ஒரு ரக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸ்ட்ராப்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதில் நம்மளுடைய வாட்சை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பேக் சைட்லேருந்து வச்சு இப்படி புஷ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 போல்டு போட்டு இங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இதோட ஸ்ட்ராப்போட குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எப்படி இருக்குன்னு எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டன் டைப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் பட்டன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இங்கே உள்ள பட்டன் மட்டும் நம்மளுக்கு ஆப்பிள் வாட்சுக்கு வரும். ஸோ அது மட்டும் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் உள்ள இங்கே க்ரோன் பட்டன் காண்டி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நிறையா ஸ்பேஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இதில் ஆப்பிள் வாட்சை நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய வாட்சை நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணணும் ஸ்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராப்ஸ் அப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா இது வந்துடும், அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு, சரிதா, இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆப்பிள் வாட்ச் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, நம்மளுக்கு ஆப்பிள் வாட்ச் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம இதில் மாட்ட போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த வாட்ச் இப்படி இருக்குது இல்லையா, இப்படி நம்ம புஷ் பண்ணக்கூடாது. இந்த டைப்பில் இந்த சைடு வச்சு நம்ம இப்படி அழுத்தக்கூடாது. ஸோ நம்ம இதை வந்து பேக் சைடு, இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் பேக் சைடு கொண்டு வந்துக்கோங்க. பேக் சைடில் கரெக்டாக இதை இப்படி வச்சு அவ்வளோதான். பேக் சைடு வச்சு நம்ம இந்த மாதிரி புஷ் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு லாக் ஆகிடும். இது உங்களுக்கு ரப்பர் நல்லாவே இருக்குது. ஸோ லாக் பக்காவே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது சூப்பராக லாக் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு இந்த க்ரோனும் ஒர்க் ஆகுதா? ஓகே, க்ரோனும் ஒர்க் ஆகுது, இந்த பட்டனும் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, அவ்வளோதான். ஓகே, எல்லா பட்டன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது, சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டாப்ஸ் நீங்கள் தாராளமாக வாங்கலாம், வாங்கி நல்லா யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு வந்து அந்த வாட்சோட சேஃப்டிக்கு நல்லாவே இருக்கும். இந்த ஸ்டாப்போட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1500 இருக்குது. 1500க்கு நான் வாங்கினேன். ஸோ இந்த வாட்சோட இந்த ஸ்டாப்போட லிங்க் வேணாலும் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே வாங்கிக்கோங்க. இந்த வாட்சோட குவாலிட்டியை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்கு மேலே உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு எட்ஜ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு எந்த விதமான டேமேஜும் இப்படி உங்களுக்கு எதுலையாவது தட்டுனுச்சுன்னா கூட உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு டிஸ்பிளே அடிப்படாமல் உங்களுக்கு இந்த எட்ஜ் தான் அடிப்படும். ஸோ இதனால் உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியும் இருக்குது. ஸோ அடிப்படவே படாதுன்னு சொல்ல முடியாது, பட் இது மூலிமா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செட்டு அண்டு இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் ரெண்டுமே உங்களுக்கு யூசேஜே கிடையாது. ஆப்பிள் வாட்சை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு உங்களுக்கு எந்த பட்டனுமே உங்களுக்கு வராது. இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா க்ரௌன் அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் வரும். ஸோ இது மட்டும் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரில. ஸோ இதெல்லாம் சும்மா டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் இதோட இந்த லாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இதோட லாக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இப்படி போட்டு நீங்கள் லாக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லாக் வந்து செமையாக லாக் ஆகுது, கரெக்டாக பக்காவாக லாக் ஆகிடுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி நம்ம கொண்டு போகிறோம்னா இதில் உங்களுக்கு லாக் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் இதுலேயும் உங்களுக்கு சின்னதாக ஒரு லாக் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுவும் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு தனியாக சில வாட்சிலலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி வந்து வெளியில் வந்து நிற்கும். அந்த மாதிரி நிற்காமல் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இதிலும் லாக் கொடுத்துருக்குது. இது ஒரு சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். அண்டு எப்போ ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு ரக்டான வாட்ச். ஸோ பார்க்குறதுக்கே ரக்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாப் நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வாட்ச் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குன்னே சொல்லலாம். ஓகே நண்பா, இந்த ஸ்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலாக இந்த ஸ்டாப் ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஸோ நம்மளுக்கு லுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான லுக்காக இருக்குது. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி அன்பாக்சிங் இல்லைனா டெக் சம்பந்தமான ஏதாவது டிப்ஸ் அண்ட் டிப்ஸோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.